உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கருணா வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கருணா வருவதை எதிர்கொள்ளடா. பல பேருக்கு ரொம்ப இஷ்டமான இந்த ராகம் சக்கரவாக்கம். இந்த ராகத்தில் எத்தனையோ மேதைகள், எத்தனையோ அற்புதமான பாடல்களை நமக்கு தந்த அந்த இசையமைப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்து கொண்டு, வெல்கம் டு மனதோடு மனோ நிகழ்ச்சிக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்று, இன்றைக்கு வரப்போகிற சீஃப் கெஸ்ட் செலிபிரிட்டி ஒரு அற்புதமான பாடகர், இளைஞர், என்னை விட 2 வயசு பெரியவர், இருந்தாலும் நல்ல பாடுவார். கேரள நாட்டுக்கு சார்ந்தவர், தாய் மண்ணை மறக்காமல் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு டெய்லி புட்டு சாப்பிடுவார். அதனால்தான் பல சங்கதிகளை புட்டு புட்டு புட்டுன்னு இருக்கிறார். வெல்கம் அவர் செலிபிரிட்டி ரஞ்சித். வெல்கம் ரஞ்சித். தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரஞ்சித். எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி உங்களோட கடந்து போன சில எபிசோட்ஸ்லாம் பார்த்தேன். எல்லாம் பெரிய பெரிய கங்கை அமரன் சார் வந்திருந்தாரு, எம்எஸ்சி சார் வந்திருந்தாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா சின்ன பையன் இல்லை, இன்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் நண்பர்கள் எல்லாம் உதவி செஞ்சதுனால பண்ண முடிஞ்சுது. இப்போ என்னை விட 2 வயசு தான் எனக்கு கூட. ரஞ்சித் சின்ன வயசில், அதாவது இன்ஸ்பிரேஷனாக இருந்த அந்த சிச்சுவேஷன் எப்படி உருவானது, அதுக்கு காரணம் யார்? ஓகே, ஆக்சுவலி என்னோட குருனா என்னோட அம்மா தான். வீட்லேயே சரஸ்வதி இருக்குது. ஸோ என்னோட ஆர்வம் அப்படி தான் ஆரம்பிச்சது. எப்படின்னா அந்த காம்படிஷன்ஸ்லாம் நடக்கும், இந்த மலையாளி அசோசியேஷன்ஸ். ஆமாம் ஆமாம். ஸோ மேக்ஸிமம் நான் வந்து மலையாளம் பாடல்கள் தான். ஏன்னா எல்லாருமே கேரளாலேருந்து வந்தவங்க தான். இப்போ நிறைய கேசட்ஸ் போகும்போது கேசட்ஸ்லாம் வாங்கி வந்து கேட்டு அந்த மாதிரி. ஸோ நிறைய முதல்லலாம் டிவோஷனல் சாங்ஸ் தான் நிறைய பாடுவேன். யேசுதாஸ் சாரோட நிறைய பாடல்கள் அந்த மாதிரி கேட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். அதிகமாக பாடுற பாட்டு அந்த வயசு. அப்போ அந்த டைமில் நான் காம்படிஷன்ஸ்லாம் வின் பண்ண ஒரு பாட்டு, கொஞ்சம் ஞாபகம் இருக்கிற ஒரு பாட்டு. பொன்னம்பலமேட்டில் பொன்னொளி பூங்காவில் மின்னி திளங்குന്ന சன்னிதானம். பலே. പൊന്നമ്പലമേട്ടിൽ പൊന്നൊളി പൂങ്കാവിൽ മിന്നി തിളങ്ങുന്ന സന്നിധാനം. ആശ്രിതവത്സലൻ അയ്യപ്പൻ തന്നുടെ ചൈതന്യം നിറയുന്ന സന്നിധാനം. ആശ്രിതവത്സലൻ അയ്യപ്പൻ തന്നുടെ ചൈതന്യം നിറയുന്ന സന്നിധാനം. പൊന്നമ്പലമേട്ടിൽ പൊന്നൊളി പൂങ്കാവിൽ മിന്നി തിളങ്ങുന്ന സന്നിധാനം. டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட் டச்சஸ் எல்லாம் நம்ம அப்போ அதெல்லாம் தெரியாது, கேட்டு அப்படியே பாடுறது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ் வின் பண்ணும்போது தான் என்னோடய ஜட்ஜஸ், அங்கே வர ஜட்ஜஸ்லாம் வந்து இவருக்கு ஒரு ஆர்வம் இருக்குது, நீங்கள் டெஃபினட்டாக ஒரு கர்நாடக வித்வான் கிட்ட போய் சேர்க்கணும், கொஞ்சம் டெக்னிக்கலாக ஒரு ஃபார்மல் ட்ரைனிங் இவர் முறைப்படி கிளாசிக்கல் கற்றுக்கிட்டீங்க. எந்த ஏஜில் ஆரம்பிச்சிங்க? அதாவது நினைக்கிறேன் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் அந்த டைமில் தான் ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்டட் வித் ஆப்வியஸ்லி லாட் ஆஃப் பிரேக்ஸ். ஏன்னா நம்ம அகாடமிக்ஸ் இருக்கும்போது நிறைய பிரேக்ஸ். வெரி குட். வித்வான் திரு கடலூர் சுப்பிரமணியம் அவர்கள்கிட்ட தான் முதல்ல ஆரம்பிச்சேன். ரொம்ப சந்தோஷம். திரு KS கனகசிங்கம், திரிஷூர் P ராமன்குட்டி சார், PS நாராயணசுவாமி சார், எல்லாருக்கிட்டையுமே கற்றுக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. பெரிய வாய்ப்புகள் அதெல்லாம் அவங்களுடைய சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம்.
காலேஜில் இருக்கும்போது எந்த மாதிரி பாடல்கள் இன்ஸ்பயர் நிறைய பாடல்கள். ஐ மீன் நான் சொன்ன மாதிரி ராஜா சாரோட அந்த சரணத்தில் எதிர்பார்க்காத பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இதோட அப்போ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஸ்கூலில் பாடுறது ரொம்ப வசதி. ஏன்னா பெஞ்சில் தட்டினா ஆமாம், அப்படி தான் அந்த பாட்டை ஆரம்பிக்கும். ஸோ அது மாதிரி நிறைய பெஞ்சிலலாம் தட்டி நிறைய பொட்டெல்லாம் வச்சுருக்கேன். இங்கே பெஞ்சே பிடிச்சிட்டிங்களே. அப்படியே ஈரமான ரோஜா ரொம்ப நல்லா பாடுவீங்க. அதை நான் கேள்விப்பட்டேன், நான் கேட்டிருக்கேன் ஒரு வாட்டி. ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே, கண்ணில் என்ன சோகம் போதும் ஏங்காதே, என் அன்பே ஏங்காதே. ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே, கண்ணில் என்ன சோகம் போதும் ஏங்காதே, என் அன்பே ஏங்காதே. இந்த மகானுக்கு எப்படி நன்றி சொல்றது? இசை ஞானி, அதாவது இசை ஞானி சாரும் சரி, யேசுதாஸ் சாரும் சரி, ஐ மீன் தட் வாஸ் லெஜெண்ட்ஸ், கோல்டன் பீரியட். அந்த மாதிரி பாடல்கள் கேட்டு வளர்ந்து இங்கே வந்த உருவம் பல பாடல்களை நம்ம பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன். அந்த ஒரு லிஸ்ட் ஆஃப் பீப்புள், அதாவது என்ன மேக்ஸிமம் இன்ஸ்பயர் பண்ண பாடல்கள்ங்கிற லிஸ்ட்டில் வந்து ஒரு முக்கியமான பங்கு. அதில் வேற யாராவது இல்லை, முக்கியமான ஒரு இடம் மனோன்னு உங்களுக்கு. அதாவது எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஷோவில் இது சொல்லக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே நான் வந்து ஒரு பெருமையாக நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் முதல்ல கவனிச்சது வந்து இந்த பாடல் தான். சின்ன தம்பியில் தூளியிலே ஆட வந்த வானத்து விண்விளக்கு. அதாவது அந்த பாட்டு ஒவ்வொரு டிவியில் வரும்போது அப்போ ஒளியும் தான் நம்மளோட மேஜர் சோர்ஸ் ஆஃப். ஒவ்வொரு வாட்டி அது மிஸ் பண்ணாமல் அப்படியே க்ளூடாக அந்த உங்கள் அந்த குரலில் பிரபு சார் நடித்த அந்த அற்புதமான ஒரு பாடல். அது வரிகள் அற்புதமான வரிகள். ஆக்சுவலி இந்த சாங் வந்து நான் இன்னொரு இதாகவும் யூஸ் பண்ணுவேன். என்னன்னா அம்மா ஏதாவது கோச்சிக்கிட்டாங்கன்னு வச்சுங்க. ஆமாம்மா, ரொம்ப யூஸ்ஃபுல். துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே, ஆழியிலே முத்தெடுத்த அற்புத ஆணிமுத்தே, தொட்டில் மேலே முத்துமால வண்ண பூமா விளையாட, சின்ன தம்பி எசப்பாட, துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே, ஆழியிலே கண்டெடுத்த அற்புத ஆணிமுத்தே. இதெல்லாம் வந்து அந்த சரணத்தில் வார்த்தைகள் தான். சோறு போடத்தாயிருக்கா, பட்டினிய பார்த்ததில்ல, தாயிருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போனதில்ல. சோறு போடத்தாயிருக்கா, பட்டினிய பார்த்ததில்ல, தாயிருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போனதில்ல. தாயடிச்சு வலிச்சதில்ல, இருந்தும் நாழுவேன், நான் அழுதா தாங்கிடுமா, உடனே தாயழுவா. ஆக மொத்தம் தாய் மனசு போல் நடக்கும் பிள்ளைதான், வாழுகிற வாழ்க்கையிலே துன்பங்களே இல்லதான். தொட்டில் மேலே முத்துமால வண்ண பூமா விளையாட, சின்ன தம்பி எசப்பாட. இந்த சரணத்தில் அப்படியே அம்மாவை அப்படியே கூல் பண்ணி அது என்ன கோவம் இருந்தாலும் கோயிலுக்கு போனதே இல்லை. அம்மா பார்க்கும்போது கோயில் எதுக்கு அப்படின்னோடனே, ஐயோ ராசா சாப்பிட்டியா இல்லையா, வா ராசா தண்ணி வேணுமா. ஆனால் உண்மையிலே இது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். என் அம்மா வந்து கண்டிப்பாக அந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க யோசிப்பாங்க. 99% இதுதான் நடக்கும். 1% சோறு போட தாய் இருக்கா அப்படின்னு பண்ணாதான் அடி விழும். எக்ஸ்பிரஷன் மாறினாதான் உண்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு பக்கம் வருத்தமாகவும் இருக்குது. ஏன்னா இந்த இன்ஸ்பயர் பண்ணி 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 நீங்கள் எல்லாம் வந்து நல்ல பாடல்கள் எல்லாம் பாடுறீங்க.
கச்சேரி கூட கூப்பிட மாட்டேங்கிறீங்க, அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு. இதெல்லாம் பொய், இதெல்லாம் பொய். இன்னொரு another மேஜர் இன்ஸ்பிரேஷன்னா பி ஜெயச்சந்திரன் சார். எத்தனையோ பேருக்கு. ஸோ அவரோட ஒரு பாடல் ஜஸ்ட் இந்த டைமில் இந்த வேலையில் ஐ வுட் லைக் டு சிங். ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மான ஒன்ன தேடுது, ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ரஞ்சித், ஃபஸ்ட் பிரேக் மணி சர்மா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படின்னு சந்திரன் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறமா வாய்ப்பு எப்படி வந்தது நீங்கள் பாடுறதுக்கு? அதாவது சொன்ன மாதிரி முதல்ல கோரஸ் தான் பாடினேன். ஒரு 5 பேர் 5 of us together, ஒரு குரூப் 5 to 6 of us இருந்தாங்க. அண்ட் அந்த மாதிரி பாடிட்டு இருக்கிற டைமில் தான் தனித்தனியாக பாடுங்க, என்னோ பிட் சரியாக வரல, தனித்தனியாக பாடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ தேட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு சிங் அலோன். அண்ட் ஒரு வாட்டி பாடும்போதும் இது வந்து ஒரு செகண்ட் தேர்ட் செஷன், அதாவது 2 நாள் இப்போ பாடிட்டேன், 3ஆவது நாள் என்னமோ போகும்போது தான் இந்த மாதிரி ஆச்சு. பாட சொல்லி தனியாக பாடினப்போ அப்போ தான் கேட்குறாரு, 2 வாட்டி பாடிட்டேன், 3ஆவது நாள் தான் கேட்குறாரு, யார் இது அப்படின்னு கேட்டார். ஸோ சந்திரன் என்ன சொன்னார், இந்த மாதிரி புது பையனை சொல்லுறேன், அவர் தான் ஓகே ஓகே சரி இதை செஷன் முடிச்சுட்டு என்னை மீட் பண்ணு அப்படின்னு சொன்னார். மீட் பண்ணேன். நான் கொஞ்சம் நிறைய ஃப்ரேசஸ் எல்லாம் பாட வச்சார், டிஃப்ரெண்ட்டாக. வெரி குட். அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் சொன்னார், நீ ஏன் என்கிட்ட வந்து சொல்லவே இல்லை, நான் சைலண்ட்டாக கோரஸில் போய் நின்றுட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப அதுக்கப்புறம் திட்டினார். பட் உண்மையிலே அவர் ரொம்ப பிடிச்சி போய் அந்த படம் வந்து அப்போ அந்த டைமில் வந்து ஆசை ஆசையா, அதாவது சூப்பர் குட் ஃபிலிம்ஸோட 50வது படம் ஆசை ஆசையாங்கிற படம், ஜீவா ஹீரோ, ஜீவாவோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம், அதில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதிலே 2 பாடல்கள் எனக்கு பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. வெரி குட். அண்ட் இன்ஃபேக்ட் என்னோட ஃபர்ஸ்ட் பாடல் வந்து அவர் எனக்காகவே பண்ணது அப்படின்னு சொன்னார். இந்த சென்ஸ் உன் வாய்ஸ் டெக்ஸ்சர், உன்னோட ஒரு ஸ்டைல், அந்த ஒரு இது வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சாங் ஐ பீன் ஹேவிங் இட் இன் மை மைண்ட், ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் கம்போசிங் டைம்லேருந்து ஹி ஹேட் மீ வித் ஹிம். அண்ட் அதை வந்து ட்ரை பண்ணி என்னை பாட வச்சு ட்ரை பண்ணி என்னோட சூட்டபிளான, ரொம்ப பர்ஃபெக்டாக சூட்டபிளான ஒரு ஸ்டைலில் அந்த என்னோட முதல் பாடல் எனக்கு அந்த மாதிரி அமைஞ்சது. ஐ ரியலி தேங்க் ஹிம். அண்ட் ஐ தேங்க் மணி சர்மா சார், பிகாஸ் இன்றைக்கும் அவர் வந்து இஸ் லைக் மை காட் ஃபாதர். ஏன்னா நான் வீட்டில் இல்லைன்னா அவர் ஸ்டுடியோவில் இருப்பேன், அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் தெம் நோ தேட். ஏன்னா அந்த மாதிரி எனக்கு நிறைய விஷயங்கள் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சொல்லி கொடுத்து நிறைய என்னை ஹெல்ப் பண்ண வெரி குட் கேரக்டர் அவர். வெரி வண்டர்ஃபுல் பர்சன். அந்த பாடல் ஹே பெண்ணே திரும்பி பாரு, ஹே பெண்ணே திரும்பி பாரு, ஹே ஹே பெண்ணே திரும்பி பாரு, ஹே ஹே பெண்ணே திரும்பி பாரு, சில்லு சில்லாய் என்னை சிதறச் செய்தாய், முள்ளு முள்ளாய் நெஞ்சை கிழித்து சென்றாய், ஹோ சில்லு சில்லாய் என்னை சிதறச் செய்தாய், முள்ளு முள்ளாய் நெஞ்சை கிழித்து சென்றாய், ஹே பெண்ணே திரும்பி பாரு, ஹே பெண்ணே திரும்பி பாரு, ஹே ஹே பெண்ணே திரும்பி பாரு, ஹே ஹே பெண்ணே திரும்பி பாரு. பெண்ணை திரும்பி பார்க்க சொல்லி நீங்கள் திரும்பாமல் சினிமாவில் பெரிய சிங்கர் ஆகிட்டீங்க முதல் பாடலோடவே. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு என்ன சொல்ற கான்ஃபிடென்ஸில் தான் நான் வந்து நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு கோரஸ் பாட மீட் பண்ணேன்னா கோரஸ் பாட தான் அவங்களுக்கு முதல்ல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்தது. ஸோ ரைட் ஃப்ரம் யுவன் சங்கர் ராஜா ப்ளஸ் ஹாரிஸ் ஜெயராஜ் சார், அதுக்கப்புறம் தேவிஸ்ரீ பிரசாத், லாட் ஆஃப் பீப்புள், சொன்ன மாதிரி இளையராஜா சாருக்கு, வித்யாசாகர் சாருக்கு, ஐ மீன் நிறைய பேருக்கு அந்த மாதிரி பேக்கப்ஸ் பாட போனேன். அண்ட் எவ்ரிவே அவங்க வந்து அந்த கோரஸ்லேருந்து என்னை பிக் பண்ணாங்க. ஏன்னா எங்கேயுமே நான் வந்து ஏன்னா எனக்கு நான் ஆல்ரெடி அந்த படத்தில் பாடிட்டேன், நான் ஆல்ரெடி அப்படி அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் போக எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. ஏன்னா ஒரு பாட்டு பாடினதெல்லாம் இப்போ ஒரு பெரிய விஷயமா நான் அவங்ககிட்ட சொல்லி என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் ஐ ஹேட். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அந்த கோரஸில் போய் நிற்பேன். அண்ட் ஏதாவது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ஓகே நல்லா இருக்கே, ஒரு ட்ராக் பாடுங்க இது முடிஞ்சோடனே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ராக் அப்படியே ஓகே அந்த மாதிரி ரொம்ப இட் வாஸ் அ வெரி கிராஜுவல் ரொம்ப திங் தட் ஹேப்பன் டு மீ. அந்த இன்டென்ஷனோடு தான் இருக்கணும். ஸோ நான் முதல்ல அதுக்கப்புறம் இது பாடி ஒரு ஆல்மோஸ்ட் 8 to 10 சாங்ஸ் பாடினதுக்கப்புறம் வந்து விஜய் ஆண்டனி சார்
அப்போ தான் வந்து ஆட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவரோட 1-2 ஆட்ஸ்க்கு பாட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. அண்ட் அதுக்கப்புறம் அவர் கால் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி ரஞ்சித் நான் ஒரு படம் பண்ணுறேன், வெரி குட், எனக்கு ஒரு படம் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஸோ சுக்ரன் அப்படின்னு ஒரு படம். ஸோ அதில் வந்து ஒரு பாட்டு ஐ வாண்ட் டு ட்ரை யுவர் வாய்ஸ், பிகாஸ் அது எப்படி வரும்னு தெரியல எனக்கு. அண்ட் எனக்கும் ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபஸ்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ சும்மா வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் போனேன். போய் ஃபஸ்ட்டு டே வந்து சும்மா அந்த பாட்டை கொடுத்தாரு, லிரிக் கொடுத்தாரு, ஒரு 2 வாட்டி பாடி பார்த்தேன். சூப்பர் ரஞ்சித், நீங்கள் தான் அந்த பாட்டு பாடுறீங்க, நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக பாடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அந்த பாட்டை நான் அவருக்காக பாடினேன். அது வந்து இன்ஃபேக்ட் ஒரு ஆஸ் அ சிங்கர், நான் அதுக்கு முன்னாடி ஒரு 10-15 சாங்ஸ்லாம் மோர் தென் தேட் ப்ராபப்லி பாடியிருந்தாலும் அந்த யார் அந்த பாட்டு சிங்கர் ரஞ்சித் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைச்ச ஒரு ஃபர்ஸ்ட் சாங் அது. ஸோ ஐ வுட் லைக் டு ப்ளீஸ் சிங் தட். சப்போஸ் ஒன்ன காதலிச்சு, சப்போஸ் நானும் பேதலிச்சு, சப்போஸ் என்ன கட்டி கொண்டா என்ன சொல்வாய்? சப்போஸ் உண்மை கோபம் வந்து, சப்போஸ் அங்கே என மறந்து, சப்போஸ் நான் என் செருப்படுத்தா என்ன செய்வாய்? விளையாட்டா சொன்னேன் சொல்வேன், தப்பு நான் சாரி கேட்பேன், சாரி நான் சாரி இல்ல சாரி பாப்பா. விளையாட்டா போலீஸ் போவேன், விளையாட்டா கம்ப்ளைண்ட் செய்வேன், கொஞ்சமா தட்ட சொல்வேன், பி கேர்ஃபுல் பா. அது அந்த ஹம்சத்வனி ஸ்டைல் அது அந்த பாடல். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹிப்ஹாப் கொஞ்சம் புதுசாக இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணார் விஜய். அதுக்கப்புறம் பட்டி தொட்டி தெரிஞ்ச பாடல் அப்படின்னா, அதாவது நான் சாதாரணமாக கேசட்டு கேட்டு பேர் தெரியும், இதை டோல் வச்சு அந்த வார்த்தை வச்சு அதாவது வீடு வீடாக அடித்த பாட்டு. கண்டிப்பாக மணி சர்மா சாரோட அடுத்த மேஜிக் அது என்னோட கெரியரில் எஸ்பெஷலி. எஸ், ஏன்னா எனக்கு கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு ஃபில்ம் அது, விஜய் சாரோட படம். அது முதல்ல தெலுங்குல வந்தது, போக்கிரி. ஆமாம் தெரியும், மகேஷ் பாபு நடித்த ஃபில்ம், ஹிட், சூப்பர் டூப்பர் ஹிட். அதுலேயும் இந்த பாடல் நான் தான் பாடினேன் தெலுங்குலேயும். என்ன ரஞ்சித் அண்ணா பயங்கர, நான் எங்கள் நெல்லூர் பையன்தான் ரஞ்சித் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நெல்லூரா? அது கூட நல்லா தான் இருக்கு. இருக்கட்டும், சந்தோஷம். ஆமாம். டோளு டோளுதா அடிக்கிறா, இரு தோளும் தோளுந்தா உரசுரா, மேலும் கீழுமா இழுக்கிறா, முப்பாலும் கலந்து என்ன கலக்குறா, புலிமானை வேட்டைதான் ஆடிடுமே காட்டு, பான் புலியை வேட்டைதான் ஆடுமிடாம் கட்டு, முன்னும் பின்னும் தான் முழுமையா, நான் சொர்க்க நரகத்தின் கலவையா, பெண்ணிடையும் இறைவனும் ஒன்றுதான், விட்டும் இருந்தும் தெரிவதே இல்லை. அடி ஆடிய மாலா, அந்த பிடிகள் என்ன கூடிய வேளா, ஓய்லா ஓய்லா நீ சிலுமிஷ தேடா, சிரிக்கி சிலுப்பி என்ன மந்திர கோலா. மனோரஞ்சகமான மனோரஞ்சித் காம்பினேஷனில் அற்புதமாக ஓடிட்டு இருக்கு இந்த எபிசோட். ரஞ்சித், அதாவது பியூட்டிஃபுல் ஃபாஸ்ட் நம்பர்ஸ்லாம் பாடிருக்கீங்க, ஆனால் எந்நேரமும் கேட்கக்கூடிய பாடல்கள். ஓகே, கவலைகள் இருந்தாலும் வெரி ட்ரூ, சந்தோஷங்கள் இருந்தாலும் அந்த மெலோடிக்குன்றதுக்கு எல்லாருடைய மனசில் ஒரு இடம், கண்டிப்பாக அப்படியே அதுக்கு ரிசர்வேஷன் இருக்கும். நம்ம ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிற ஒரு டைமில் இருக்குல்ல, ரொம்ப ஒரு அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி இல்லை துக்கமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் சென்சிட்டிவாக ஆறுதல். ஆமாம், அந்த ஆறுதல் வந்து தேவை. கண்டிப்பாக அது வந்து யாரும் இல்லாதவங்களுக்கு கூட மியூசிக் தான் துணையாக இருக்கும். நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, பட் அவங்களுக்கும் மியூசிக் இருக்கும். யாரும் இல்லாத தனி மனிதன் இருப்பான், அவனுக்கும் துணையாக இருந்தால் இசை தான். அந்த மெலோடி செக்மெண்ட்டில் எப்படிப்பட்ட பாடல்கள் நீங்கள் பாடிருக்கீங்க? நிறைய ஹிட்ஸ் இருக்குது. ஓகே, குறிப்பிட்ட ஒரு மீடியம் பேஸ் சாங்கோட ஸ்டார்ட் பண்ணுறேன். இது ரொம்ப சாஃப்ட் கிடையாது, ஆனால் கொஞ்சம் அந்த ஒரு கேட்டகரி, ஒரு மீடியம் பேஸ் சாங் ஒரு கேட்டகரியில் இது. போக்கிரி திரைப்படத்திலிருந்து நிறைய ரேப் போர்ஷன்லாம் வரும். இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் கொஞ்சம் மெலடி, கொஞ்சம் அது மணி சர்மா சாரோட மியூசிக்கில் எப்போவுமே அது ஒரு எலிமெண்ட் இருக்கும். எவ்வளோ ஃபாஸ்ட் நம்பர் பண்ணாலும், இப்போ நீங்கள் படிக்காதவன் பாட்டே கேட்டாலும் அது சில டச்சஸ் மெலடி, அவரோட ஒரு ஸ்டாம்ப் மாதிரி ஒரு மெலடிக்கு ஒரு எலிமெண்ட் அதில் எப்போவுமே இருக்கும். ஆமாம். ஸோ அந்த மாதிரி இந்த சாங்கும் ஒரு அந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் கொஞ்சம் ஆஃப்ரோ ரேப் ஸ்டைலில் கொஞ்சம் புதுசாக, எனக்கு ஒரு புது ஜானர், அது கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்த ஒரு பாடல். உண்மை. நீ முத்தம் ஒன்று கொடுத்தால் முத்தமே
நீ வெட்கப்பட்டு சிரித்தால் செந்தமிழ், நீ பேசிய வார்த்தைகள் பைந்தமிழ். உவோ 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 உவா. நீ முத்தம் ஒன்று கொடுத்தால் முத்தமிழ், நீ வெட்கப்பட்டு சிரித்தால் செந்தமிழ், நீ பேசிய வார்த்தைகள் பைந்தமிழ். உவோ 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 உவா. செங்கந்த இத்துடன் முதல் நான் கண்டேன் நீ தமிழ், மின் கந்த பேச்சில் மொத்தமாய் நான் கேட்டேன் இசை தமிழ். நீ கொஞ்சம் நாடக தமிழ், நீ கொஞ்சம் மன்மத தமிழ், உன் தமிழ் என் தமிழ், TAMIL தமிழ். வா ஃபேண்டாஸ்டிக். அந்த சரணம் ஸ்டார்டிங்கில் அழகாக பாடினார் கம்போஸ். அங்கே வந்து மெலோடி அவருடைய ட்ரேனை அப்படியே தெரிஞ்சிடும். எக்ஸ்ட்ராடினரி பண்ணார். மலையாளத்தில் ரொம்ப பாப்புலர் ஆன ஒரு மியூசிக் டைரக்டர் தீபக் தேவ். ஆமாம் ஆமாம். அவருக்கு வந்து அவர் வந்து தமிழில் பண்ண முதல் ப்ராஜெக்ட் சாது மிரண்டாங்கிற படம். அவரோட படத்தில் ஒரு அற்புதமான சாங், வெரி நைஸ் குரூவ். பூக்கும் நேரம் இது தானா, பூக்கும் நேரம் இது தானா, நீ தானா நீ தானா என் நெஞ்சம் கேட்கின்றது, நிஜம் தானா நிஜம் தானா எந்த நோயிலில் இறங்கி வந்து குருவம் கலக்க, நீ தானா நீ தானா என் நெஞ்சம் கேட்கின்றது, நிஜம் தானா நிஜம் தானா எந்த நோயிலில் இறங்கி வந்து உருவம் கலக்க. காதலின் கால் தடங்கள் வாசலில் பார்த்தேன், காலடி ஓசைகளை நெஞ்சிலே கேட்டேன், என்னவோ என்னவோ இன்பமயக்கம். இது பூக்கும் நேரம் இது தானா, இது காதல் தானா. எக்ஸ்ட்ரானரி கம்போசிஷன். அந்த அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணார். அதாவது அந்த வெஸ்டர்ன் ஸ்டைல் அப்சல்யூட்டு, அதாவது சேம் டு சேம். அது எப்படி உங்களால் அது பாட முடிஞ்சது? நார்மலாக நம்ம அதாவது கேள்வி ஞானம்ன்றது நிறைய பேருக்கு இருக்குது, அஃப்கோர்ஸ் மியூசிக் பேஸ் கூட இருக்குது. இது வந்து கிளாசிக்கல் டச்சு வராத ஒரு செக்மெண்ட்டு. கரெக்ட் கரெக்ட். அந்த கட் நோட்ஸு இதெல்லாமே பை ப்ராக்டிஸ் தான் நீங்கள். யா ஐ திங்க் அதுதான் அல்டிமேட். 100%. பட் கொஞ்சம் அந்த எக்ஸ்போஷர் கொஞ்சம் நிறைய. எனக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் மியூசிக் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வெஸ்டர்ன் ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய வெஸ்டர்ன் ஆர்டிஸ்ட் கேட்பேன். எனக்கு அந்த மாதிரி அந்த டிஃப்ரெண்ட் எனக்கு மியூசிக்கில் இன்ஃபேக்ட் ப்ளேபேக் சிங்கிங் வந்தபோது என்னை ரொம்ப எக்ஸைட் பண்ண விஷயமே வந்து என்னென்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் இது. இங்கே வந்து எதுவுமே ஒரு பர்டிகுலர் ஸ்டைல்னு சொல்ல முடியாது. அது கர்நாடக இசைனா கர்நாடக இசையும் இருக்குது, வெஸ்டர்னும் இருக்குது, ஜாஸ் இருக்குது, பாப் இருக்குது, ராக் ஹெவி ராக் சாங்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கக்கூடிய, இன்றைக்கி ரெக்கார்டிங் என்ன புதுசாக பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இன்றைக்கி ப்ளேபேக் சிங்கிங். ஸோ தட் இஸ் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் திங் ஃபார் மீ. எனக்கு ரொம்ப பிடிக்கிற ஒரு விஷயம் கூட. வெரி கேட்சி டியூன், ரொம்ப நல்லா இருக்குது. கரெக்ட். நெக்ஸ்ட்டு அதாவது நெக்ஸ்ட்டு வந்து மழை கூப்பிட்டா மழை வரும், குயில் கூப்பிட்டா குயில் வரும், நாங்கள் கூப்பிட்டா ரஞ்சித் வந்தார். அந்த பாடல் வேணுமே. இந்த பாடல் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இதோட மியூசிக் டைரக்டர் பற்றி நான் சொல்லி ஆகணும். அதாவது தமன் எஸ். அதாவது நாங்கள் வந்து சாய் சாய் அப்படின்னு செல்லமாக கூப்பிடுவோம். ஸோ அவ்வளோ வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வி ஹேங் அவுட் அ லாட், நிறைய ஊர் சுற்றுவோம், வெரி குட், நல்லா கூத்தடிப்போம். அதுக்கு நடுவில் ஏதாவது இந்த மாதிரி ஒர்க் வந்தால் பண்ணுவோம். ஆமாம். ஸோ அந்த மாதிரி அது ரொம்ப அபூர்வமாக கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன பண்ணுவோன்னே நீங்கள் நிறைய நமக்கு மியூசிஷியன்ஸ் நம்ம நிறைய ப்ரொஃபஷனலாக நிறைய நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஆனால் ஒரு நட்பு கலந்த ஒரு ஒர்க்குங்கிறது எல்லா இடத்துலையும் நமக்கு அது ஒரு ஸ்ட்ரெயினே இருக்காது. எக்ஸாக்ட்லி, ஒன்றுமே தெரியாது. எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி தமன் வந்து எனக்கு மழையே மழையே தூவும் மழையே இது காதல் தானா,
தனியே தனியே நனைந்தேன் மழையே. மனமே மனமே தீயாய் கொதிக்கும் ஒரு காய்ச்சல் போல தவியாய் தவியாய் தவித்தேன் மழையே. மழையே மழையே தூவும் மழையே, இது காதல் தானா? தனியே தனியே நனைந்தேன் மழையே. மனமே மனமே தீயாய் கொதிக்கும் ஒரு காய்ச்சல் போல தவியாய் தவியாய் தவித்தேன் மழையே. நான் தான் ஒரு தீவாய் இருக்கின்றேன். நீதான் நீராய் என்னை சுற்றி இருக்கின்றாய். நான் தான் ஒரு தீவாய் இருக்கின்றேன். நீதான் நீராய் என்னை சுற்றி இருக்கின்றாய். உல்லா 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 சொல்லாமல் சொல்லாமல் சொல்வாய், சொல்லாமல் சொல்லாமல் செல்வாய். உண்மையாக பார்த்து அந்த ஃபாஸ்ட் நம்பர்ஸ் எடுத்தால் புயலாக வர்றீங்க, மெலோடி எடுத்தால் தென்றலாக வருது. அது எப்படி? அண்ணா நீங்கள் இந்த மாதிரி கேள்விலாம் கேட்கவே கூடாது. அப்படிதான் உங்களை மாதிரி ஒரு ஆளை இல்லை. அதாவது அந்த மூடு, அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணாதான் கரெக்ட் நிறைய இதயங்களில் இடத்தை பிடிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி மூடு கிரியேஷன்? எனக்கு நினைக்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி 90% வந்து அந்த பாட்டு தான். அதை ஒரு 4 வாட்டி பாடி ஒரு 5 வாட்டி பாடி அதை ஃபுல்லாக பாடி ஒழுங்காக கற்றுக்கிட்டு அந்த ட்ராவல் அந்த ட்ராவலிங் அந்த சாங் நான் சொன்ன மாதிரி இப்போது ஸ்பீடுங்கிற ஒரு ஃபேக்டர் இருந்தாலும் அதோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர் வந்து அதோட பர்ஃபெக்ஷனுங்கிறதுனால ஒரு 6 வாட்டி 7 வாட்டி அந்த சாங். ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும் டு அப்சார்ப். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் நாட் அ வெரி கிரேட் அப்சர்வர். எனக்கு டைம் எஸ்பெஷலி அந்த சாங் சிங்கின் ஆகி உள்ளேருந்து வரணும்னு சொல்லும்போது இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். ஸோ அதனால் நான் ஒரு 4 வாட்டி 5 வாட்டி அந்த சாங் கேட்டு ஏதாவது அந்த லிரிக் ஆப்வியஸ்லி நீங்களே ஒத்துப்பீங்க. லிரிக் இஸ் ஒன் மேஜர் க்ரைட்டீரியா. அந்த லிரிக்கை வந்து அந்த டியூனில் நம்ம பாடும்போதே நிறைய அந்த மாதிரி அந்த ஒரு ஏன்னோ அந்த ஃபீல் சுச்சுவேஷனுக்குள்ளே நம்ம போயிடணும். கரெக்ட் அந்த ஃபீல் வந்துடும் சில பேருக்கு. கரெக்ட். சச் கிரேட் ரஞ்சித். ஒரு நல்ல பியூட்டிஃபுல் செக்மெண்ட் இது மெலோடி. இதுலேருந்து வந்து நீங்கள் நிறைய அதர் லாங்குவேஜஸில் பாடிருக்கீங்க. உங்களுக்கு பிடித்தமான பாடகர்கள் கம்போசர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இன்றைக்கி இளைஞர்கள் அவர்களுடைய யூத் அவர்களுடைய ஹார்ட்டில் ரஞ்சித்துக்கான ஒரு இடம் இருக்குது. அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நாட் ஓன்லி இன் தமிழ், ஓகே, தெலுங்கில் நிறைய ரசிகர்கள் விட ரசிகைகள் ஏன்னே என்ன மாட்டி விடுறீங்க? இல்லைம்மா, நான் ஒன்றும் உங்களை மாட்டல, ரஞ்சித் பாடகரை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் பாட ஆரம்பித்தது மணி சர்மா சாருக்கு. பட் நோ தேவி ஸ்ரீ பிரசாத் ஒரு மியூசிக்கில் பொம்மரில்லுங்கிற ஒரு படம். ஆமாம், பயங்கர ஹிட். அது போக்ரியெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்த படம் இது. ஆமாம், பொம்மரில்லு. அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி. ஏன்னா அதில் ஒரு வண்டர்ஃபுல் சாங் எனக்கு கொடுத்தாரு. அண்ட் இந்த டைமில் ஐம் ரியலி bound to thank him for that. And it was a wonderful song. Maybe தேவிஸ்ரீ பார்த்துட்டு இருப்பாரு. அதே வந்து லேட்டர் சந்தோஷ் சுப்ரமணியம்லேயும் நான் பாடினேன் தமிழில், அது ரீமேக் பண்ணப்போ. வெரி குட். ஸோ அந்த பாடலில் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட். ஹே 16 నాళ తెలుగు జూలియే ఎక్కడ ఉన్నో వెతుకుదాం మన బాడి చిలిపి లైఫ్ మే ఎక్కడ ఉన్నా కలుపుదాం. కులమేదైనా ఫికర్లేదు, కలవుంటే సరే, మతమేదైనా దిగం లేదు, మనసుంటే సరే సరే. సిన్ని స్టారో టెన్నిస్ స్టారో నచ్చేది కనీకెవరో. We have a Romeo, yeah,
yeah, we need a Juliet, yeah, yeah, we have a Romeo, we need a Juliet, hey, padahara nala telugu Juliet, ekkada unno vetukuda, padara manavadi chilipi life me, ekkada unna kalupuda. ஸ்டாண்டர்ட் சாங். சித்தார்த்தா இன்ஃபேக்ட் ஹீரோ, எக்ஸாக்ட்லி, வெரி குட் சிங்கர் அவர். எஸ், ரொம்ப நல்ல இந்த பாட்டு. படத்திலே ஒரு வண்டர்ஃபுல் சாங் அவர் பாடியிருக்காரு. எஸ். அண்ட் ஸோ தட் வாஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் யா, பாப்புலர் நம்பர்ஸ். பயங்கர பாப்புலர். நெக்ஸ்ட், அப்புறம் நான் சொன்ன மாதிரி மணி சர்மா சாரோட பாடல் ஒன்று கூட பாடாமல் என்னால் கண்டிப்பாக தெலுங்குக்கு வாய் சொல்ல முடியாது. பட் லேட்டஸ்ட், அதாவது ஒரு சென்சேஷனல் சாங் அப்படின்னு எனக்கு ஐ ரியலி திங்க் உண்மையிலே ஒரு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் அந்த ஒரு சாங் எனக்கு கிடச்சதுக்கு. ஏன்னா நிறைய கம்போசர்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க ரொம்ப நல்லா பாடியிருக்கீங்க அப்படின்னு. வெரி குட். மணி சர்மா சாரே விளையாட்டாக சொல்லுவார், அடா பாவி உன்னை எவ்வளோ முக்கி நான் பாட வச்சேன், என்கிட்ட வந்து நிறைய பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க ரஞ்சித் பாகா பாடினார் அப்படிங்கிற. அதாவது நான் கஷ்டப்பட்டு பண்ண பாட்டு, கம்போஸ் பண்ணேன், அதெல்லாம் விடு, உன்னை வந்து நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி தெலுங்கு பாட வச்சேன், யாருமே என்னை பற்றி பேச மாட்டேங்கிறாங்கடா அப்படிலாம் சொல்லினாலே விளையாட்டா வந்து என்ன ரொம்ப கிண்டல் பண்ணார் இந்த பாடல். சொல்ல வேண்டியது தானே, என் முதல் படமே சுக்கரன். ஸோ ஏக் நிரஞ்சன், ஐயோ பயங்கர ஹிட், సూపర్ డూపర్ హిట్. அதில் ஒரு సూపర్ సాంగ్, అమ్మా లేదు నాన్న లేదు అక్క చెల్లి తంబి లేదు ఏక్ నిరంజన్, పిల్ల లేదు పెళ్ళి లేదు పిల్ల నుంచి పెళ్లి చేసే మావా లేదు ఏక్ నిరంజన్, ఊరే లేదు నాకు పేరే లేదు, నీలా లేదు నాకే తోడు లేదు, నేనెవరికి గుట్టే రాను ఎక్కిల్లే రాబసలే, నాకంటూ ఎవరు లేరే కన్నీళ్ళే లేబులే, 10 మందిలో ఏకాగిని నా లోకమే వేరే, ఎరగేసినా జరగేసినా నేను ఎప్పుడు ఒంటరి కాన్నే, అమ్మా లేదు నాన్న లేదు అక్క తల్లి తంబి లేదు ఏక్ నిరంజన్, పిల్ల లేదు పెళ్ళి లేదు పిల్లనిచ్చి పెళ్లి చేసే మావా లేదు ఏక్ నిరంజన్. தரம் தம் தரம் தம் ஸ்டாண்டர்ட் ஹிட். இதில் என்னென்னா இந்த பல்லவி தான் ரொம்ப கேட்சி. தம் தம் தார தம் 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 தன் தன் தார தந்தார தரத்தா, இது நீங்கள் ஒரு அலட்சியமாக பாட வச்சிருக்காரு. கரெக்ட் கரெக்ட், ரொம்ப அதுதான் வேணும் அந்த மூடுக்கு. எக்ஸாக்ட்லி, ஊரில் எனக்கு பேர் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஏக் நிரஞ்சன் அப்படின்ற பாடுற ஒரு சுச்சுவேஷனுக்கு ஆப்டாக பாட வச்சார். அந்த கட்டிங்கு, அந்த பல்லவி கம்போஸ் பண்ண விதம், ஹேட்ஸ் ஆஃப் டு மணி சர்மா சார். கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நிறைய பாடல்கள் பாடிக்கிட்டே இருக்கீங்க, பாடுறீங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ மலையாளத்தில் அதுக்கப்புறம் ஏன்னா தாய்மொழி. கரெக்ட், தாய்மொழி. என்னோட ஃபர்ஸ்ட் பிரேக் கேம் ஃப்ரம் ஔசேப்பச்சன் சாரோட இசையில் இல்லை பிரணய காலம்னு ஒரு ஃபிலிம். வெரி குட். அந்த ஃபிலிமில் வந்து ஆக்சுவலி அந்த பாட போகும்போதே ஔசேப்பச்சன் சாருக்கு எனக்கு தெரியும். ஐ மீன் எனக்கும் ஆப்வியஸ்லி எனக்கு அவரை தெரியும். பட் அவருக்கு என்ன எப்படி தெரியும்னா, அவர் இங்கே நிறைய மியூசிக் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறாரு, நிறைய தெரியும். ஸோ என்னை வந்து அதோட ப்ரொடியூசர் தான் சும்மா ரெக்கமெண்ட் பண்ணார், ரஞ்சித்னு ஒரு சிங்கர். அவர் எனக்கு அவரோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் கூட, மிஸ்டர் அனூப் சொல்லி. ஸோ சொன்ன சும்மா இவரை ட்ரை பண்ணுங்க. ஸோ என்னை பார்த்த உடனே அவர் சொன்னார், ரஞ்சித் எனக்கு நல்லா தெரியும், பட் ரஞ்சித் உங்களோட எல்லாமே ஃபாஸ்ட் நம்பர்ஸ் தானே, பவர்ஃபுல் நம்பர்ஸ் தானே, இது வந்து ரொம்ப மெலடியான ஒரு சாங், அது எப்படி சூட் ஆகும்னு தெரியல எனக்கு அப்படின்னு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக சொன்னார். விச் இஸ் குவைட் அண்டர்ஸ்டாண்டபிள், எனக்கே தெரியல அது எப்படி வரும்னு. பட் அவர் சொன்னார் ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம், வில் ஜஸ்ட் ட்ரை தி சாங், பட் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் மெலடி. ஏன்னா மலையாளம்னா ஜென்ரலி கொஞ்சம் இன்னும் ஒரு டாமினேஷன் வந்து மெலடிக்கு தான். ஸோ அந்த ஒரு பாட்டை எனக்கு கொடுத்தாரு. நான் பாடினதுக்கப்புறம் அவர் வாஸ் வெரி ஹாப்பி. அவர் ஃபோன் பண்ணி வேறு சொன்னார், சூப்பராக இருக்குது நீ பாடினனால, உண்மையிலே இந்த சாங் இஸ் காட் அ டிஃப்ரெண்ட் கலர், வெரி குட் அண்ட் நல்ல பாப்புலர் ஆச்சு. So I'll sing that song. Please. ஒரு வேனல் புழையில் தெளி நீரில்
പുലരി തിളങ്ങി മൂകം ഇലകളിൽ പൂക്കളിൽ എഴുതി ഞാൻ ഇളവയിലായി നിന്നെ മേഘമായ താഴ്വരയിൽ നാളമായ ആത്മാവിൽ നെഞ്ചിലാളും മൺചിരാതിൻ നാളം പോൽ നിന്നാലും നീ വേനൽ പുഴയിൽ തെളിനീരിൽ പുലരി തിളങ്ങി മൂകം ഇലകളിൽ പൂക്കളിൽ എഴുതി ഞാൻ ഇളവയിലായി നിന്നെ. This is the song. பியூட்டிஃபுல் அந்த பல்லவி எண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. எஸ். அண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு படம் பாடி கார்டுன்னு ஒரு ஃபிலிம் அகெயின் ஔசேப் பச்சன் சாரோட இசையில் ஆஃப்டர் லாங் டைம் இன்ஃபேக்ட் ஆக்சுவலி இந்த பிரணயகாலம் பாட்டு பாடி ஒரு ஆல்மோஸ்ட் 2 years 1.5 years அட்லீஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த பாட்டு பாடியிருக்கேன். അരികത്തായാരോ പാടുന്നുണ്ടോ അതോ എൻ്റെ മനസ്സാണോ ആരാരോ എന്തോ പറയുന്നുണ്ടോ അനുരാഗവചസോ പാഴ്സ്വരമോ அப்படி ஒரு பாட்டு. இட்ஸ் a big song. பிடித்தமான சிங்கர்ஸ் ஹிந்தி ஓகே ஹிந்தி தெலுங்கு. நான் ஐ ஆல்சோ சிங் அ ஹிந்தி சாங். ஏன்னா இது வந்து நம்ம அதர் லாங்குவேஜஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம். எனக்கு இது வரைக்கும் அந்த ஒரு பாக்கியம் அமையலை ஹிந்தியில் பாட. பட் வரும் 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 எங்கே போ. பட் என்னோட ஒரு ஃபேவரட் ஆல் டைம் ஃபேவரட் ஒரு ஹிந்தி சாங் இருக்குது which I would like to sing. Please. रात कली एक ख्वाब में आई और गले कार हुई. रात कली एक ख्वाब में आई और गले कार हुई. सुबह को जब हम नींद से जागे तुम्ही से चार हुई. रात कली एक ख्वाब में आई और गले कार हुई. चाहे कहो इसे मेरी मोहब्बत चाहे हसीने उड़ा दो. ये क्या हुआ मुझको खबर नहीं हो सके तुम ही बता दो. बाहों में ले लूं ऐसी तमन्ना एक नहीं कई बार हुई. रात कली एक ख्वाब में आई और गले कार हुई. सुबह को जब हम नींद से जागे तुम्ही से चार हुए. रात कली एक ख्वाब में आई और गले कार हुई. ஆஹா, இந்த ட்ராவல் எங்கே போய் நிற்க போகுது. நினைத்தது கடவுள் உங்களுக்கு தந்தார். கண்டிப்பாக நிறைய என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய யூத்துக்கு மட்டும் இல்லை, நிறைய மெலோடிஸ் நீங்கள் பாடணும், பல வெற்றிகள் அடையணும்னு. நன்றி. ஜியா டிவி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு இவ்வளவு நேரம் நீங்கள் வந்து சிறப்பித்ததுக்கு மனதார உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். அதாவது எனக்கும் ஐ ஹேவ் டு ரியலி ரொம்ப தேங்க்ஸ் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு வாய்ப்பளித்ததுக்கு. ஏன்னா அந்த நிகழ்ச்சி பார்க்கும்போதே நான் நினச்ச மொதல் விஷயம் என்னென்னா, மனோன்னு ஒரு ஷோக்கு ஆங்கர் பண்ணுறாரு எப்படி இருக்கும். அதாவது அவர் உங்களுக்கு தெரியாத மியூசிஷியன்ஸ் இல்லை, நீங்கள் பழகாத மியூசிஷியன்ஸ் இல்லை. இப்போ நம்மளே ஷோஸ் பண்ணியிருக்கோம், சேர்ந்து ஷோஸ் பண்ணியிருக்கோம், இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக அந்த ஒரு விஷயத்தில் பேசக்கூடிய நிறைய விஷயங்கள். ஏன்னா நான் எம்எஸ்வி சாரோட ஷோ ப்ரோக்ராம் பார்த்தேன், எல்லாம் அப்படியே ஒரு நம்ம அதை உங்கள் டைனிங் ரூமில் உட்காந்து பேசுகிற மாதிரி தான் எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு வேற யாரும் அங்கே உட்காந்தா கண்டிப்பாக அது கிடைக்காது. அது ஒரு அபூர்வமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கும். அதாவது இதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு நான் என் மனசுக்குள்ளே இருக்கிற பாட்டு பாடுறதுக்கு ஒரு அற்புதமான மேடை அமைத்து தந்த கண்டிப்பாக ஜெயா டிவிக்கும் அண்ட் உங்களுக்கும் மனனுக்கும் இவ்வளோ அற்புதமாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, என்ன பேச தூண்டினதுக்கும், என்ன நிறைய இடத்துல மாட்டி விட்டதுக்கும். இந்த நிகழ்ச்சி பார்த்து எத்தனை கால்ஸ் வரும், எத்தனை கால்ஸ் வந்து திட்டுவாங்கன்னு சொல்கிறீங்க. இல்லை வேர்ல்டு வைடாக ரொம்ப ரசிக்கிறாங்க இந்த நிகழ்ச்சி. ஸோ அது அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற ரஞ்சித்
அப்படின்றது சில பேருக்கு இந்த பாடல் ரஞ்சித்தா அப்படின்றது தெரிய வச்ச நிகழ்ச்சியாக இது இருக்கும். நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பதற்கு ரொம்ப நன்றிம்மா. கமான் 2 3 4. கேல 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 அழகுனா அழகு கேல 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 அசத்துற அழகு கேல 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 நெருங்குறேன் விலகு சொன்னா புரியாதா இந்த காதல்ல ஏண்டா அட பம்பா போயிடும் வேண்டா மனசுக்குள்ளே துணிவிருந்தால் காற்றை கூட நிறுத்திடலாம் கேல 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 அழகுனா அழகு கேல 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 அசத்துற அழகு கேல 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 நெருங்குறேன்